இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா போல்டோ 2 மாங்க சாப்டர் 21 நம்ம வீடியோல போலாமா லெட்ஸ் கோ தெரிக்க விட்டுறா ஓபன் பண்ணா கிளாஸ் பேக்க தான் காட்டுறாங்க. சார் வந்து சோட்டோக்கிட்ட சொல்லிட்டு இருப்பா, நான் சமந்த் உட்காக நருட்டோ மாதிரி உட்காக ஆகணும், நான் கண்டிப்பா உட்காக அவன் சொல்லிட்டு இருப்பா. இன்னொரு ஃபிளாஷ் பேக்ல போல்டோ சொல்லிட்டு இருப்பான், போல்டோவோ நான் என்னவா ஆக போறேன்னா சார் அவங்க அப்பா அவனி நான் ஷினோபி ஆகும், உனக்கு வந்து நீ உட்காக ஆகணும் தானே ஆசை, அப்படின்னா நான் தான் உன்னோட ரைட் ஹேண்டா இருப்பேன், கடினமா உழைச்சு உன்னை பாதுகாப்பேன். சாஸ்கே எப்படி எங்க அப்பாக்கோ அதே மாதிரி நான் உனக்கு இருப்பேன். அதை கேட்டு சாராவும் வைக்கப்பட்டிருப்பா. இன்னொரு ஃபிளாஷ் பேக்ல சுமி வந்து சாராயிட்ட பேசிட்டு இருப்பா, மத்த பொண்ணுங்கள போல்டோ சைட் அடிக்கிறாங்க சாரா, நிறைய பொண்ணுங்களுக்கு போல்டோ பிடிச்சிருக்கு, அது உனக்கு கடுப்பாவல சாரா. ஒரு உட்காக்கு வில்லேஜ்ல இருக்கவங்க எல்லாருமே ஃபேமிலி தான். நான் ஒன்னும் லார்ட் சமந்த் ஒரு எக்ஸ்ட்ரா தனியான ஷினோபி இல்ல, எங்க அப்பா மாதிரி கூட இல்ல, அதனாலதான் மத்த விஷயத்துல பத்தி எனக்கு யோசிக்க டைம் இல்ல. லார்ட் சமந்த் மாதிரி ஒரு உட்காக்கி அவன்னா எதிர்காலத்துல லீஃப் வில்லேஜை பாதுகாக்கிற மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு ஃபிளாஷ் பேக்ல வந்து போல்டோவோட கண்ணை வந்து கவாக்கி வெட்டிருப்பான். சொல்ல போனா கவாச்சி வந்து சாரா அட்டாக் பண்ண பார்த்திருப்பான். ஆனா குறுக்கால போல்டோ தான் இந்த வெட்ட வாங்கிப்பான். கவாச்சியும் ஒழுங்கா தள்ளி போசாரடா, நீ இன்னும் என்ன எதிர்க்கலான்னு இருக்க, அடுத்து சிக்கம் வாழ்வோம். இப்ப வருத்தம் லார்ட் சமந்த் நருட்டோ வந்து இப்ப மிஸ்ஸிங்ல இருக்காரு. அவர் இறந்தது கூட பாசிபிலிட்டி நிறையவே இருக்கு. அது யார் கை வேணா போல்டோ கையில, போல்டோ தான் லார்ட் சமந்த் கொண்டிருப்பான். அதுக்கப்புறம் மிச்சிட்டியும் நான் உடனே போல்டோ தேடி போறேன், எனக்கு வழி விட்டு சாரடா, நான் அவனை கொன்னே ஆகணும். அதுக்கப்புறம் சாஸ்கேவும் என்ன இதுக்கு அவனை பிளேம் பண்ண முடியாது. இன்ஃபேக்ட் இது பெர்ஃபெக்டான ஒரு நார்மல் ரியாக்ஷன் தான். போல்டோ கிட்டத்தட்ட கவாக்கியை கொண்டிருப்பான். அது மட்டும் இல்லாம நருட்டோ ஹினாடாமி சேர்த்து சாரடாவும் எனக்கு ஒண்ணும் புரியல, இங்க என்ன நடக்குது, இவங்க எல்லாருக்கும் என்ன ஆச்சு. அதுக்கப்புறம் சும்மிடுவான் கேட்ட இந்த விஷயத்துல ஈரா அவன் சம்மந்தப்பட்டு நினைக்கிறேன். எல்லாருக்கும் ஏதோ ஒன்று ஆயிருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எல்லாருமே கவாக்கியை சேஸ் பண்ணாங்க. ஆனா திடீர்னு என்ன சின்ன எல்லாரும் போல்டோக்குள்ள பாக்குறாங்க. இந்த மாதிரி நடக்க கொஞ்சம் கூட சான்ஸே இல்ல. இதுல ஏதோ ஒரு பவர் ஒர்க் ஆயிட்டு இருக்கு, ரொம்ப பவர்ஃபுல்லான ஏதோ ஒண்ணு, ஒரு சின்ஜுட்சு மாதிரி. ஈடா வந்து கவாக்கி காப்பாத்துறதா இந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிருக்கா. எனக்கு இந்த ஒரு விஷயம் மட்டும் தான் தோணிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இதுவா தான் இருக்கேன் சாரடாவும். ஆனா ஏன் இது ரொம்ப கொடுமை, ஏன் போல்டோக்கு மட்டும் இந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னு அதுக்கிட்ட மாங்கி கிருஷ்ணங்க நான் வைக்கணும் பண்றா. சாஸ்கே வந்து போல்டோ இங்கே கூட்டு போயிருப்பாட்ல, அதுக்கப்புறம் சாஸ்கே வந்து போல்டோ கிட்ட சொல்லிட்டு இருப்பான், போல்டோவை என்னது மாங்கி கிருஷ்ணங்கன்னா சாஸ்கேவோ ஆமா இதுவும் ஒரு விதமான உச்சிஹா ஒரு ஷரிங்கன் தான். இந்த ஷரிங்கன் எப்படி அவைக்கனாவும்னா ஒரு உச்சிஹா மென்டாலிட்டியில எக்ஸ்ட்ரீமா பயங்கர சாக்கனது இந்த ஷரிங்கன் வந்து அவைக்கனாவும். இது ரொம்ப கொடுமையா இருக்கும், இது வந்து சாதாரணமா நடக்காது. ஆனா இப்போ இது நடந்திருக்கு. சார் அந்த சாஸ்கே நம்ம புலம்பிட்டு இருப்பால, போல்டோ வந்து நல்ல அவன் எதுவும் பண்ணல, அவன் லார்ட் சமந்த் கொல்லல, இங்க எல்லாருமே ஏமாற்றப்பட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம சாஸ்கே கிட்ட கத்திட்டு இருப்பால. அது சாஸ்கேவும் யோசிச்சு பார்த்துட்டு சாரா சொன்னாங்க இப்ப எல்லாருமே ஏமாந்துட்டு இருக்கோம். எனக்கு தெரிஞ்சு இது உண்மையா தான் இருக்கும். சாரா அவன் மாங்கி ஷரிங்கனே போதும், அதுதான் அவ சொன்னது கணப்பு. அவ சொன்னதுல உண்மை இதை பார்த்தாலே புரியுது. இந்த மாங்கி ஷரிங்கன் கண்டிப்பா அவளுக்கு ஒரு மிகப்பெரிய பவரா இருக்கும். ஆனா தெரிஞ்சு சாராக்கு வந்து அவ மாங்கி ஷரிங்கன் அவைக்க பண்ணிருக்கானு எனக்கு தெரிஞ்சு அவளுக்கே தெரியாது. ஆனா என்னைக்காவது அவளுக்கு கண்டிப்பா பத்தி புரிய வரும். இது அவ தனி ஒரு அளவு புரிஞ்சுக்கிட்டே ஆகும். அவளோட சக்திகள் அவ எந்த அளவுக்கு கேப்பபிள் அவ புரிஞ்சுக்கிட்டே ஆகணும். அது கட்டி காட்டுறாங்க. சாரா வந்து மாங்கி ஷரிங்கன் அவைக்கன் பண்ணி ஏதோ ஒரு ஸ்பைரல் உருவாக்கிருப்பா. ரியூ வந்து ஆன்சர் வச்சு அட்டாக் பண்ணுவானா, ஆனா அது எதுவுமே சாரா மேல படாம அப்படி ஸ்பைரலுக்குள்ள போயிடும். ஐயோ இது பேரு பிளாக் ஸ்பைருங்க, ஃபயர்ங்கிற பாருங்க. சாரி ரியூ வந்து அட்டாக் பண்ண எல்லா ஆன்சருமே அந்த பிளாக் ஸ்பைருக்குள்ள போயிடும். ரியூவும் அது என்ன பிளாக் ஸ்பைர், இது வந்து அந்த சாரா உச்சிஹாவோட எபிலிட்டியா. சாராவும் மிச்சுக்கி அராயோட பாத்துக்காதுக்கும் ஒன்னையும் பாதுகாத்துக்கும். சாராவும் கண்ணுக்கு என்னாச்சு கவலைப்படாத மிச்சுக்கி, இந்த சக்தியை நான் இப்போதான் அவைக்கன் பண்ணேன், ஆனா எனக்கு ஏற்கனவே தெரியும் என்னால என்ன பண்ண முடியும். ரியூவும் எனக்கு ஒண்ணுமே புரியல, இது எப்படி என்னோட எல்லா ஆன்சரும் அந்த மேல ஸ்பைரலுக்குள்ள தான் போகுது, அப்படின்னா என்கிட்ட பேரோட படி இருக்குன்னு ரியூ வந்து கிரவுண்ட் அந்த ஆன்சர் வர வைப்பான். அது சாராவை கிட்டத்தட்ட நெருங்கிடும். சாரா வந்து ஆன்சரை பாத்துருவாரா, திடீர்னு அந்த எல்லா ஆன்சரும் அப்படியே ரியூ வரைக்கும் போகும். என்ன ஆச்சுன்னு பார்த்தா ரியூக்கு பின்னாடி இன்னொரு பிளாக் ஸ்பைர் இருக்கு. அந்த பிளாக் ஸ்பைருக்குள்ள அந்த ஆன்சர்ல போயிடுச்சு. ரியூ எப்படி இது எப்படி ஆப்போசிட்டா என்கிட்ட வந்துச்சு, இன்னொரு ஸ்பைர் இருக்கா, எனக்கு பின்னாடி ஸ்பைர் தான் அப்சர்வ் பண்ணிருக்கு, அப்படியே 2 ஸ்பைர் இருக்கா, இல்ல இந்த இடத்துல இன்னும் 4 ஸ்பைர் இருக்கு, அப்படியே இவங்க சுத்தி பார்த்தா மொத்தம் 4 ஸ்பைர் இருக்கும். சாராவும் மாங்கி கிருஷ்ணன் பவரை யூஸ் பண்ண அடுத்த செகண்டே ரியூ அப்படியே பாரப்பா. ரியூ மட்டுமா சாரடாவும் சேர்ந்தே பரப்பா. ரியூவோ இல்ல என் உடம்புக்கு என்னாச்சு டாமிட் இங்க என்னதான் நடக்குது, மிச்சுக்கியும் இந்த 2 பேரும் காத்துல மிதந்துட்டு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா இதுவா தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த பவர் வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ரியூ வந்து ஆன்சர் நிஷ்மே திரும்ப கீழே விளான் ட்ரை பண்ணுவான், ஆனா அந்த ஆன்சர் வந்து தலையிலே படாது. மிச்சுக்கியும் எனக்கு தெரிஞ்ச பிளாக் ஸ்பீட் வந்து எல்லாத்தையும் உள்ள இழுக்குது. ஆனா ரியூ ஒரு ஆன்சர் அதுக்கப்புறம் சாரா இது வந்து என்ன டைம்ல அஃபெக்ட் பண்ணல. இவங்க 2 பேரும் தான் பறக்குறாங்க. இங்க நாமளும் பறக்கல, இங்க இருக்கிற எந்த ஒரு பொருளும் பறக்கல, அப்படின்னா சாரா அவளை சூஸ் பண்ண முடியும் போல, எதை பறக்க வைக்கணும் எதை பறக்க வைக்க கூடாதுன்னு. ரியூ பார்த்தா அவளுக்கு பிளாக் ஸ்பீட்ல அப்படியே போயிட்டு இருப்பான். அந்த பிளாக் ஸ்பீட் வந்து ரியூ அப்படியே பின்னால இருந்து அப்படியே இழுக்குது. ரியூவோ இல்ல இந்த ஃபோர்ஸ் ரொம்ப பயங்கரமா இருக்கு, இந்த பிளாக் ஸ்பீட் என்ன இழுக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தா சாராவும் நினைச்சிட்டு இருப்பான். ரொம்ப கலவையை கண்ணை வந்து மூடி இருந்துச்சு. என்னோட கோல் நினைச்சு நான் பயந்தேன். அந்த உக்காரி கோல் வந்து என்னை விட்டு ரொம்ப தூரமா இருக்கு நினைச்சேன். என்னால எதுவும் பண்ண முடியல. இவ்வளவு நடந்ததுக்கு நான் ரியாலிட்டியை ஃபேஸ் பண்ண பயந்தேன். என் ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் நான் மனசுல போட்டு பூட்டி வச்சேன். சும்மா புல்டோ பத்தி என்ன பேசும்போது அது எல்லாமே டீடைல்ஸ் நான் நினைச்சேன். அதனால நான் அதை ஒதுக்கி வச்சேன். கிளாஸ்ல போட ஃபீலிங் நான் புல்டோ மேல வச்சிருந்த ஃபீலிங் இந்த எல்லா ஃபீலிங்ஸும் நான் தவிர்த்தேன். அவங்க எல்லாரும் டீடைல்ஸ் நினைச்சு நான் தவிர்த்தேன். ஆனா இங்க நான் புரிஞ்சு
புரிஞ்சுக்காத விஷயம் என்னன்னா நான் என்ன கூட தவிர்த்து தான் இருந்தேன். எனக்கு இருக்கிற பவரை நான் ஒளிச்சு வச்சிருந்தேன். ரியூவும் பயமுறி இந்த பேசிட்டே போற உனக்கு என்ன திமுறை இருக்குன்னு சொல்லிட்டு ஆன்சனை வச்சு அடக்கணுமா சார் அவன் அந்த மன்னிஃபிகேஷன் பால் யூஸ் பண்ணி ரியூக்கு பின்னாடி ஒரு பெரிய பிளாக் ஸ்பேரை கொண்டு வந்துருவா. அது வந்து ரியூ அப்படியே உள்ள இருக்கும். அந்த பிளாக் ஸ்பேர் ரியூவலுக்கு வந்து போக போக ஸ்டாண்ட் ஆகிட்டே தான் போகுது. நீ வந்து உண்மையான குணத்தை தப்பிச்சு போனா உன்னால கண்டிப்பா உனக்கு நினைக்கிற எந்த ஒரு உண்மையை உன்னால ஏத்துக்க முடியாது. அதே மாதிரி உன்னால எந்த ஒரு உயிரும் காப்பாற்ற முடியாது. இப்போ ஒரு நான் என்னோட மனசாட்சிக்கிட்ட இருந்து ஓடுனா என்னால எனக்கு முன்னாடி ரியாலிட்டியா இருக்க முடியாது. ஒருத்தவங்க கூட என்னால காப்பாற்றவும் முடியாது. ரியூ வந்து பிளாக் ஸ்பேர்ல மாறிட்டு இருப்பான்ல அவன் சண்டை இருந்து ஒரு கிளாரிட்டி கொண்டு வருவான். அந்த கிளாரிட்டி ஒரு மணில வந்து கிளாமர் இருக்கும்ல அந்த கிளாமக்குள்ள போய் தப்பிச்சு போலாம் பாப்பான். ஆனா சார் அவரோட பிளாக் ஸ்பேர் யூஸ் பண்ணி அந்த கையை அப்படியே இழுத்துருவா. அந்த இடத்துல இருக்கிறதுனால இன்னும் பூஸ்ட் பண்ணி விட்டுருவா. ஜூர் அது பின்னாடி ஒரு பெரிய போட்டி இருக்கும்ல அந்த போட்டியில இருந்து இவனுக்கு அந்த போட்டியில ரியூவோட கை வந்து வந்திருக்கும். நான் ரியூ வந்து அவனோட விரல வந்து கிளாரிட்டி மடையில வச்சிருப்பான். ஆனா சார் வந்து இழுத்துடால அவனால அதுக்குள்ள போக முடியல. ரியூவும் டாமிக் என்னால என் விரல கூட அசைக்க முடியலையே. சார் அப்போ ஒருவேளை என் ட்ரீம் வந்து உட்கார வந்துச்சுன்னா நான் என் மனசாட்சி ஏத்துக்க ஆரம்பிச்சேன். மாங்க குஷாரிங்க ஓ ஹீரோமே அப்படின்னு அவ பவரை யூஸ் பண்ண உடனே அந்த பிளாக் ஸ்பேர் ரியூவா அப்படியே உள்ள காமிச்சிடும். சார் அவருக்கு வந்து பயங்கரமா ரத்தம் வரும். ரியூலாம் வழி தங்க நேம கத்திட்டு இருப்பான். ரியூ வந்து அந்த பிளாக் ஸ்பேர்ல மாட்டின உடனே அந்த பிளாக் ஸ்பேர் அப்படியே வெடிட்டு வரும். வெடிச்சதால ரியூ வந்து அப்படியே தூள் செதறி போயிடும். சாரா வந்து அவ பவர் யூஸ் பண்ணாதல அப்படியே மயங்கி வந்துருவா. நல்ல மிச்சிக்கு வந்து சாரா புடிச்சு காப்பாத்திடுவான். மிச்சிக்கும் சாரா மயங்கிட்டா. அவளோட நிறைய சக்கர யூஸ் பண்ணாத நல்லா மயங்கிருக்கா. ரியூ வந்து விரிஞ்சு போயிருப்பான்ல ரியூவோட விரிஞ்சு போன பாதம் வந்து அப்படியே அது ஒரு த்ரோன் பல்பு அது பெண்ணது எதுவும் வந்து போச்சையா த்ரோன் சோல் ரியூ விரிஞ்சு போன தூள் வந்து அப்படியே அந்த த்ரோன் சோல் வந்து அப்படியே உருவாகும். இதை வந்து மிச்சிக்கு பாத்துருவோம். ஏன் அவன் கோச்சி காஷன் கிட்ட பேசிட்டு இருப்பான். ரியூ வந்து இறந்துட்டா. சாராவோட புது பலோட சாரா தூக்கடிச்சிட்டா. கோச்சி காஷன் அப்படின்னா அவ வெக்கின் பண்ணிட்டா. நல்லது இந்த சண்டையோட முக்கியமான ஒண்ணு வந்து நம்ம வளர்ச்சிட்டோம். சாரா ஒரு விளையாட மம்மி விஷயம் என்ன வெளிக்குள்ள வந்துட்டா. ஏதாவது இன்னொரு விஷயம் இது சொல்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இவரோட நிலைமை எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கோச்சி காஷனா ஆனா இது ஒண்ணு வீண் போகல. அவரோட சாக்ரிஃபைஸ் தான் இப்படிப்பட்ட அவுட்கம் வர்றதுக்கு நம்ம உதவி பண்ணிருக்கு. அதனால அவ கண்டிப்பா நம்ம பெரிய உதவி செஞ்சிருக்கா. போல்டோ இதெல்லாம் பார்த்துட்டு ஒன்னு சார் கோச்சி உனக்கு தெரிஞ்ச எல்லாமே என்கிட்ட சொல்லு. யாரோ சாதாரண மங்கி சரிங்க அதுக்கே பண்றதுக்கு ஏதாவது சான்ஸ் இருக்கா? கோச்சி காஷனா நான் ஒரு விஷயத்த சொல்றேன். இப்போ நீ ஒருவேளை அவங்களுக்கு உதவி பண்ண போயிருந்தேனா சார் அவரோட மங்கி பேசி வெளியே கொண்டு இருக்க மாட்டா. அப்படின்னா எவ்வளவு சாக போறான்னு உனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. அதை என் கிட்ட இருந்து மறைச்சிருக்க. ஏன் இப்படி பண்ண? கோச்சி காஷனோ இந்த ஒரு முடிவு தான் நல்ல முடிவா இருக்கும். உங்ககிட்ட சொல்லாம இதுதான் நல்லது எனக்கு பட்டுச்சு. இப்ப நம்ம பேச வச்சு பார்த்தா நம்ம எடுத்த முடிவு காட்டுனா எனக்கு தோணுது. போல்டோவும் சரி இப்ப மாஸ்டர் கோல அவர் நிலைமை என்ன? அவர் மச்சலிட்ட ஒரு இருக்கிற ஒரு சான்ஸ் இருக்கா? எனக்கு பதில் சொல்லு. கோச்சி காஷனோ என்ன சொல்றத நல்லா கவனி போட்டோம். ஜூரா வந்து எல்லா சிஞ்சஸோட கனெக்டா இருக்கா. இந்த சிஞ்சஸ் என்ன பண்றாங்க என்ன சென்ஸ் பண்றாங்க கூட ஜூராக்கு தெரியும். இப்போ நீ கோன ஹமர் கபத்துக்காக மச்சலி கிட்ட போனா ஜூரா ஒரு செகண்ட்ல நீ கண்டுபிடிச்சுவா நீ எங்க இருக்கேன்னு. அதுக்கப்புறம் உன்னை கொண்டுடுவான். நான் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபியூச்சரை பார்த்திருக்கேன். இந்த சிச்சுவேஷன்ல எல்லா நேரம் நீ சாக போற மாதிரி இருந்தது. நீ போகாம இருக்கிறது நல்லது. போல்டோவும் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருப்பான். அதுக்கப்புறம் மச்சலி கோன ஹமர் பார்த்தா மச்சலி கோன ஹமர் சொல்லியிருப்பால எவ்வளவு தெரிந்து என்ன ஏமாத்திருப்ப. இதுக்கு நீ கண்டிப்பா அனுபவிச்சே ஆகணும். அப்ப மச்சலி மேல ஒரு திடீர்னு ஒரு சுடிக்கணும். அது பார்த்து அடுத்த செகண்ட் போல்டோ எஃபிசி யூஸ் பண்ணி உடனே இங்க வந்துருப்பான். ஒரு சாப்டர்ல மிச்சிக்கு வந்து ஒரு மெட்டல கண்டுபிடிச்சிருப்பான்ல அது வந்து போல்டோட தான். போல்டோ எஃபிசி யூஸ் பண்ணி டைப் பண்ண அடுத்த செகண்ட் செம்ம பேரத்துல மச்சலி பீஸ் பீஸா விட்டுருவான். கோச்சி காஷனோ அதை முட்டால் போயிட்டானா அவன் கண்டிப்பா எல்லாத்தையும் நாசமாக்க போறான். அதுக்கப்புறம் ஜூரா காட்டுறாங்க. அப்படின்னா இங்கதான் இருக்கியா ஒரு சிக்கி போல்டோன்னு பில்ல தனமா பயங்கரமா சொல்லுடா தோடா. இந்த சாப்டர் முடிச்சுட்டானுங்க. இந்த சாப்டர் ரொம்ப லேட்டா வித போட்டா சாரி தயவு செஞ்சு என்ன முடிச்சு நெக்ஸ்ட் டைம் கரெக்டா போட்டுறேன். இன்னும் இந்த மாதிரி நிறைய சாப்டர்ஸ்க்கு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இதுக்கப்புறம் அடுத்த வீடியோல பாப்போம். ஓகே பை பாய்.